இப்ப நான் யாரையோ ஒருத்தர தாழ்த்துறேன்னா, மிக நிச்சயமா நான் இங்க தாழ்ந்து போயிடுவேன். அதனால தான் நான் முதல்ல இருந்தே சொன்னேன். நேர்மையா இருக்கும்போது தான் நிச்சயம் நம்மளால வளர முடியும். இப்ப வெளியில வந்து பார்க்கும்போது தெரியுது. இப்ப நம்ம மேலலாம் நெறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. நம்ம மேல ஒரு விமர்சனங்கள எதிர்த்து முகம் தெரியாத யார் யாரோ சண்டை போட்டுருக்காங்க. அவங்கலாம் ஏன் வராங்க? எங்கோ நம்மள்ல இருந்து ஒருத்தன் போய்ட்டான்டா. அவனுக்காக நம்ம நிக்கணும்டான்னு வர்றாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல பெரிய நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டுருக்கேன். இது என்ன என்னால அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல நான் என்ன செய்வேன்னு ஒண்ணுமே கிடையாது. எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. அந்த அன்கண்டிஷனல் லவ் இருக்குல்ல. ஐயோ! இதெல்லாம் பிஆர்டி வைக்கலைன்னா தான் வரும். உண்மைதான். அது ஆர்கானிக் ஃபேன்ஸ்ல இருந்து மட்டும் தான் நிச்சயமா, வரும். நிச்சயமா, அந்த நிச்சயமா. அன்பு எப்படி இருக்கு? இப்ப நீங்க ரிசீவ் பண்ணும்போது இல்ல அது வெளிய வந்து? அது வந்து ரொம்ப கனமா இருக்கு. ரொம்ப, ரொம்ப கனமா இருக்கு. திரும்ப, திரும்ப நம்ம இதுக்கு தகுதியான ஆள் தானா? அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. அதுக்கப்புறம் இல்ல நீ இத வந்து உனக்கு நீ தகுதிப்படுத்திக்கிறதுக்கு நீ இன்னும் கடுமையா உழைக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. புதுசாவும், ரொம்ப ஆச்சரியமாவும், ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. அ நன்றி சொல்றத தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறேன்.